கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இந்த இரண்டாவது நிருபத்தினுடைய எல்லா அதிகாரங்களின் விளக்கங்களையும் கேள்வி பதில்களையும் பார்க்கும்படியான நேரங்களையும் காலங்களையும் சுகபல ஜீவனையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போது 2 கொரிந்தியர் நிருபத்தின் வரைவு குறிப்புகள், அதாவது பொதுவான குறிப்புகளை குறித்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் நிருபத்தின் பின்னணி. 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் பவுல். பவுல் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள விசுவாசிகளுக்கும் தன் பெயரை 2 இடங்களில் குறிப்பிட்டு இந்த நிருபத்தை எழுதினார். முக்கிய வர்த்தக நகரமான கொரிந்து பட்டணத்துடன் பவுலின் தொடர்பு அவருடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது நடைபெற்றது. இது அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு 18 மாதங்கள் ஊழியம் செய்தார். இது அப்போஸ்தலர் 18:11 உள்ளது. கொரிந்து பட்டணத்தை விட்டு புறப்பட்ட பின் பவுல் கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்ட ஒழுக்க கேட்டினை கேள்விப்பட்டு அந்த பாவத்தை எதிர்கொள்ள கொரிந்து பட்டணத்தாரை கேட்டு 1 கொரிந்தியர் 5:9 குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நிருபத்தை எழுதினார். அந்த நிருபம் தொலைந்து விட்டதாக கருதப்படுகிறது. அவர் எபேசுவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது கொரிந்து சபையில் பிரிவினைகள் ஏற்பட்டு பிரச்சனை தோன்றியிருக்கிறது என கேள்விப்பட்டார். 1 கொரிந்தியர் 1:11 இது உள்ளது. உடனே கொரிந்து பட்டணத்தார் பவுலுக்கு ஒரு நிருபத்தை சில விளக்கங்கள் கேட்டு எழுதினர். பவுல் அந்த நிருபத்திற்கு பதில் அளிக்கும் வண்ணமாக கொரிந்தியர் 1ஆம் நிருபத்தை எழுதினார். எபேசுவில் இன்னும் சில காலம் இருக்கலாம் என பவுலுக்கு தோன்றினபடியால் 1 கொரிந்தியர் 16:8-9 இது உள்ளது. தீமோத்தேயுவை கொரிந்து பட்டணத்திற்கு அனுப்பினார். இது 1 கொரிந்தியர் 4:17, 16, 10, 11 வசனங்களில் உள்ளது. அப்போஸ்தலர் பவுலுக்கு இன்னும் அதிக மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய தங்கள் சுயத்தில் செயல்படும் சில கள்ள அப்போஸ்தலர்கள் கொரிந்து பட்டணத்தில் தோன்றியுள்ளனர் என்ற செய்தி ஒருவேளை தீமோத்தேயுவின் மூலமாக வந்து சேர்ந்திருக்கும். 2 கொரிந்தியர் நிருபத்தின் காலம். பவுல் தனது 3வது மிஷனரி பயணத்தில் எபேசு பட்டணத்திற்கு தோராயமாக கிபி 52ஆம் ஆண்டு திரும்பினார். அங்கு ஏறக்குறைய 2.5 வருடம் ஊழியம் செய்தார். எபேசுவிலிருந்து 1 கொரிந்தியர் நிருபத்தை அங்கிருந்த காலத்தின் முடிவு நாட்களில் எழுதினார். இது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் உள்ளது. அது ஏறக்குறைய கிபி 55ஆம் ஆண்டு காலமாக இருந்திருக்கும். எபேசு பட்டணத்தை விட்டு அவர் புறப்பட்ட பின் கொரிந்தியர் 2வது நிருபத்தை அவர் எழுதினார் என்பதை வைத்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் நிருபம் மக்கதோனியாவிலிருந்து எழுதப்பட்டது. இது எழுதப்பட்ட காலம் கிபி 56 57 இருந்திருக்கும் என கருதப்படுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகத்தின் நோக்கம். கொரிந்துவில் உள்ள 3 வகையான மக்களுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதினார். முதலாவதாக, தம்மை ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு தம்மிடம் விசுவாசத்தோடுள்ள கொரிந்து பட்டணத்தின் பெரும்பான்மையோரை உற்சாகப்படுத்தும்படி இதை எழுதினார். இரண்டாவதாக, தமக்கு விரோதமாக தனிப்பட்ட காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசி கர்த்தருடைய அதிகாரத்தையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் தாக்கி கர்த்தருடைய உபதேசத்தை கெடுத்து போடும் நோக்கத்தோடுள்ள பொய் அப்போஸ்தலரை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சவால் விட்டு எழுதினார். மூன்றாவதாக, பவுலின் எதிரிகளால் தூண்டப்பட்டு அவருடைய அதிகாரத்தையும் சீர்திருத்தத்தையும் எதிர்க்கும் சபையின் சிறுபான்மையோரை எச்சரிக்கும்படி எழுதினார்.
மறுபடியும் தம்முடைய நேர்மையையும் அப்போஸ்தல அதிகாரத்தையும் உறுதிப்படுத்தி தம்முடைய உள்ளத்தின் நோக்கங்களை தெளிவுபடுத்தி அவர்கள் மறுபடியும் எதிர்த்தெழும்பாதபடி எச்சரித்தார். 2 கொரிந்தியர் கர்த்தருடைய எதிர்கால வருகைக்கு சபை முழுவதுமாக ஆயத்தப்படும்படியான முன்னறிவிப்பாக உள்ளது. 2 கொரிந்தியர் நிருபத்தின் சிறப்பு அம்சங்கள். இந்த நிருபத்தில் 4 முக்கிய அம்சங்கள் உள்ளன. முதலாவது, பவுலின் எல்லா நிருபங்களை காட்டிலும் இதில்தான் அதிகப்படியான அவருடைய சுயசரிதை அடங்கியுள்ளது. கொரிந்துவிலுள்ள நிலைமையின் கட்டாய தேவையினால் அவருடைய தாழ்மை, மன்னிப்பு கோரல், தர்ம சங்கடமான நிலை ஆகியவற்றோடு தெளிவாக பவுலை பற்றிய அநேக விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக, ஆவிக்குரிய பிள்ளைகளின் மேல் பவுலுக்கு இருந்த அதிகப்படியான ஆழமான அன்பையும் கரிசனையையும் வெளிப்படுத்துவதில் பவுலின் மற்றெந்த கடிதத்தை பார்க்கிலும் இது மேலோங்கியுள்ளது. மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள உபத்திரவம், தர்மம் கொடுப்பதில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய தாராள மனப்பான்மை ஆகியவை பற்றிய அதிக முன்னேற்றமான வேதாகம கல்வி இதில் அடங்கியுள்ளது. நான்காவதாக, பலவீனம், துக்கம், கண்ணீர், அபாயம், துயரம், பாடு, ஆறுதல், மேன்மை பாராட்டல், உண்மை, ஊழியம், மகிமை போன்ற முக்கியமான வார்த்தைகள் இந்த நிருபத்தின் தனித்தன்மையை கோடிட்டு காட்டுகின்றன. 2 கொரிந்தியர் நிருபத்தின் பொதுவான குறிப்புகள். 2 கொரிந்தியர் நிருபத்தின் ஆசிரியர் பவுல். இதன் பொருள் கொரிந்து மக்கள் ஆகும். இதன் கருப்பொருள் பவுலின் உரிமை எனப்படுகிறது. இது எழுதப்பட்ட காலம் ஏறத்தாழ கிபி 56 57 இருக்கலாம். எழுதப்பட்ட இடம் மக்கதோனியா. இந்த புத்தகத்தின் தன்மை கடிதம். இது கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. புரோஸ் கொரிந்தியோஸ் பீட்டா என்பது இதன் கிரேக்க பெயர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1 கொரிந்தியர் 1வது நிருபத்திற்கு புரோஸ் கொரிந்தியோ ஆல்பா என்பது பெயர். இதற்கு புரோஸ் கொரிந்தியோ பீட்டா என்பது கிரேக்க பெயர். 2 கொரிந்தியர் நிருபத்தில் மொத்தம் 13 அதிகாரங்களும் 257 வசனங்களும் உள்ளன. 11வது அதிகாரம் 33 வசனங்கள் கொண்ட பெரிய அதிகாரமாகவும் 13ஆம் அதிகாரம் 14 வசனங்கள் கொண்ட சிறிய அதிகாரமாகவும் உள்ளது. இந்த புத்தகத்தின் மத்திய வசனமாக 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 13வது வசனம் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள் மிக முக்கியமானவை. யூதேயாவின் கிறிஸ்தவர்களுக்கு நன்கொடை திரட்டுதலை குறித்து 2 கொரிந்தியர் புத்தகத்தின் முக்கிய அதிகாரங்கள் போதிக்கிறது. இதன் முக்கிய வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகத்தின் முக்கிய இடங்கள் கொரிந்து, எருசலேம், மக்கதோனியா. இந்த புத்தகத்தின் முக்கிய நபர்கள் பவுல், தீமோத்தேயு, தீத்து. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அகாயா நாடு கொரிந்து இருந்த கிரேக்கத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ளது. கொரிந்து பட்டணம் கிரீஸ் நாட்டின் முக்கியமான துறைமுக நகரம். 2 கொரிந்தியர் நிருபத்தின் வரைவு குறிப்புகள் சுருக்கம். பின்னணி, காலம், நோக்கம், சிறப்பு அம்சங்கள், பொதுவான குறிப்புகள் குறித்து பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் இந்த விளக்கங்களை கேட்டு 2 கொரிந்தியர் நிருபத்தை குறித்ததான குறிப்புகளை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமேன்.